இந்த உலகத்துல வாழ்ற எல்லா மனுஷங்களையுமே நாங்க திருக்குர்ஆனை தெரிஞ்சுக்கோங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்காக தான் இந்த வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது திருக்குர்ஆனை நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில சொன்னா தானே தெரிஞ்சுப்பீங்க. அதனாலதான் இன்னையிலிருந்து ஒவ்வொரு நாளும் திருக்குர்ஆனை அல்லாஹ் என்னதான் அப்படி சொல்லியிருக்காங்கன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். இதுல நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களும் வரும். அதனால ஒரு நாள் தவறாம நீங்க தினமும் ஒரு 5 நிமிஷம் தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி இதை நீங்க கேட்க ஆரம்பிங்க. இன்னைக்கு சூரா அல் ஃபாத்திகாவை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். முதல்ல அதை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அல் பக்கரா சூறாவை இன்னைக்கு நான் சொல்ல போறேன். கவனிங்க. சூரா அல் பக்கரா இருக்கு தெரியுமா? இது மதீனால இறக்கி அருளப்பட்டது. இதுல மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்கு அப்படின்னா 286 வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்காங்க. சரி, இது எத்தனாவது அத்தியாயம்? 2வது அத்தியாயம். சரி, அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிங்க. சரியா? அலீஃப் லாம் மீம், இது அல்லாஹுவின் வேதமாகும். இதில் யாதொரு சந்தேகமும் இல்லை. இரையச்சமுடையோருக்கு இது சரியான வழிகாட்டியாகவும், அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் கைஃப், மறைவானவற்றை நம்புகிறார்கள், மேலும் தொழுகையை வணக்கத்தை நிலை பெறச் செய்கின்றார்கள். நாம் அவர்களுக்கு வழங்கியிருந்தவற்றிலும் செலவும் செய்கின்றார்கள். மேலும் உமக்கு இறக்கி அருளப்பட்ட வேதத்தின், அதாவது குர்ஆனின் மீதும் உமக்கு முன்னோர் இறக்கி அருளப்பட்ட வேதங்கள் மீதும் நம்பிக்கை கொள்கின்றார்கள். இறுதி தீர்ப்பு நாளின், அதாவது மறுமையின் மீது அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொள்கின்றார்கள். இத்தகையோரே தம் இறைவனிடமிருந்து வந்த நேர்வழியில் இருப்பவர்கள், மேலும் இவர்கள் வெற்றி பெறுவார்கள். சுபஹானல்லாஹ். இந்த 5 வசனம், சாதா 5 வசனத்துல அல்லாஹு தஆலா எவ்வளவு ஒரு அற்புதத்தை சொல்லியிருக்காங்கன்னு தெரியுதா? இன்ஷா அல்லாஹ் தினமும் கொஞ்சம் வசனத்துல இருந்து நம்ம நிறைய கத்துக்குவோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.